ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அனனியாவின் பொய்யான தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் அவரை தண்டித்ததையும் குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 27ஆம் அதிகாரத்திலையும் 28ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. கர்த்தர் யூதா ஜனங்களை தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட ஜனங்கள் அவருக்கு செவி கொடுக்காததால கர்த்தர் யூதா தேசத்தை பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுத்தார். யூதாவின் ராஜா யோயாக்கீமோட நாட்கள்ல பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் யூதாவை முதல் தடவையா முற்றுகை போட்டு யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை 2 வெண்கல சங்கிலிகளால கட்டி கூடவே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள்ல சிலவற்றையும் ஜனங்கள்ல ராஜகுலத்துல உள்ள கொஞ்சம் பேரையும் கூட சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கூட்டிக்கிட்டு போறார். யோயாக்கீம் ராஜாவுக்கு அப்புறம் அவரோட மகன் யோயாக்கீன் அவர் ஸ்தானத்திலேயே ராஜாவாகிறார். இவரும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்கிறார். அப்போ பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் 2வது தடவையா அவரோட சேவகர்களோட எருசலேமுக்கு வந்து நகரத்தை முற்றுகை போட்டு கர்த்தருடைய ஆலயத்துல இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் ராஜாவோட அரண்மனை பொக்கிஷங்களையும் எடுத்துக்கிட்டு யோயாக்கீன் ராஜாவையும் அவரோட ஊழியக்காரர்கள், பிரபுக்கள், பிரதானிகள் மற்றும் ஜனங்கள்ல நிறைய பேரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கூட்டிக்கிட்டு போறார். நேபுகாத்நேச்சார் யோயாக்கீன் ராஜாவுக்கு பதிலா அவரோட சித்தப்பா சிதேக்கியாவை ராஜாவா ஏற்படுத்துறார். அந்த காலகட்டங்கள்ல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட ஜனங்களை கர்த்தர் திரும்பவும் இங்க கூட்டி சேர்ப்பார். அதனால பாபிலோன் ராஜாவுக்கு பணி வேண்டாம்னு பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தாங்க. அப்ப கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்துல போட்டுக்கிட்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜா கிட்ட வர ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோ மோவாப், அம்மோன், தீரு, சீதோன் போன்ற தேசத்து ராஜாக்களுக்கும் கூட அனுப்பி அவங்கள பார்த்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் என்னோட மகாபலத்தினாலேயும் ஓங்கிய என்னோட புயத்தினாலேயும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்போ நான் இந்த தேசங்களை எல்லாம் என்னோட ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீங்க பாபிலோன் ராஜாவை 70 வருஷம் சேவிக்க போறீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாடுகளும் ராஜ்யங்களும் பாபிலோன் ராஜாவை சேவிக்க மறுக்கிறாங்க. எந்த நாடுகள் எல்லாம் பாபிலோன் ராஜாவை சேவிக்க மறுக்கிறாங்களோ அந்த நாடுகளை எல்லாம் நான் அழித்து முடிக்கிற வரைக்கும் பட்டயத்தாலையும் பஞ்சத்தாலையும் கொள்ளி நோயினாலையும் தண்டிப்பேன். எந்த நாடுகள் எல்லாம் பாபிலோன் ராஜாவை சேவிக்குமோ அந்த ஜாதியை இந்த தேசத்திலே நான் குடியிருக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார்னு சொல்றார். சிதேக்கியா ராஜாவோட 4ஆம் வருஷத்துல அனனியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். நேபுகாத்நேச்சார் இங்க இருந்து எடுத்துட்டு போன எல்லா ஆலய பணிமூட்டுகளையும் அவர் சிறைப்படுத்திட்டு போன எல்லா ஜனங்களையும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளாடி திரும்ப இங்க கொண்டு வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் எரேமியா தீர்க்கதரிசியோட கழுத்துல இருந்த நுகத்தை எடுத்து உடைத்து போட்டு ஜனங்களை பார்த்து, இந்த மாதிரியே இன்னும் 2 வருஷங்களுக்குள்ளாடி பாபிலோன் ராஜாவோட நுகத்தை எல்லா ஜாதிகளோட கழுத்துல இருந்து விலக உடைத்து போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்றார். இதுக்கப்புறம் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட, நீ போய் அனனியாவை பார்த்து, நீ மரத்தால செய்யப்பட்ட நுகத்தை உடைத்த, அதுக்கு பதிலா பாபிலோன் ராஜாவை சேவிக்கும்படி நான் இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன், அவர்கள் அவனை சேவிப்பார்கள்னு சொல்றார். அப்படியே எரேமியாவும் கர்த்தர் சொன்னதை அனனியா கிட்ட சொல்லி அனனியாவை பார்த்து, கர்த்தர் உன்னை அனுப்பவே இல்லை, ஆனா நீயோ இந்த ஜனங்களுக்கு பொய்யா தீர்க்க தரிசனம் சொன்ன, அதனால இந்த வருஷத்துக்குள்ளாடியே நீ சாக போறன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்றார். அப்படியே அனனியாவும் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த வருஷத்திலேயே 7ஆம் மாதத்துல இறந்து போறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.